திடீரென முனாஃபிக் என்று பேசி விடுவது, அல்லது அவரை இஹ்வானுல் முஸ்லிமீன், அவர் இன்ன ஜமாத்தை சேர்ந்தவர், அவர் இவர்களோடு திரிகின்றார், அவருடைய அகீதா தெரிந்திருக்காது, அவர் பள்ளிக்கு வருகின்றாரா இல்லையா அதெல்லாம் கிடையாது, உடனே ஃபத்வா கொடுத்து விடுவது, இப்படியானவர்கள் பள்ளிக்கு வருகின்றார்கள், இவர்களோடு நின்று நாங்கள் எப்படி தொழுவது? பள்ளி என்பது உங்களுடையதல்ல. வஇன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. பள்ளிகளில் யார் வேண்டுமானாலும் வந்து தொழலாம். பள்ளியில் ஒருவரை தடை செய்வது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், சனது ஜபானியா, எங்களுடைய மலக்குமார்களை நாங்கள் அழைப்போம். யாரெல்லாம் எங்களுடைய அடியான் பள்ளியிலே தொழுவதை தடுக்கின்றானோ அவர்களை அவர்களுடைய கூட்டாளிகளோடு, அவர்களுடைய நண்பர்களோடு அவர்கள் அழைத்து வரட்டும். சனது ஜபானியா, எங்களுடைய மலக்குமார்களை அழைப்போம், புதி பிடிப்போம். அந்த புதியில் அவர்கள் அசைய முடியாத அளவுக்கு பிடிக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, ஒருவரை பற்றி நாங்கள் பேசுகின்ற விடயம் எங்களுடைய அனைத்து அமல்களையும் கர்வார்த்து விடுகின்றது. அவரை இஹ்வானுல் முஸ்லிமீன், அவர் இன்ன ஜமாத்தை சேர்ந்தவர், இன்ன ஜமாத்தை சேர்ந்தவர், இப்படியெல்லாம் இருக்கின்றவர், இப்படியெல்லாம் இருக்கின்றவர் என்று பேசுவீர்களானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பேச்சின் மூலமே எங்களுடைய அமல்களை அழித்து விடுகின்றான். புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியில் முனாஃபிகீன்கள் நின்று தொழுதார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கி அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்கள் நரகத்தின் அடித்தளத்தில் ஜக்கூம் என்கின்ற மரம் வளர்ந்து வருகின்ற அந்த பகுதியில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நயவஞ்சகர்கள், அந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடாத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நயவஞ்சகன் சரமாரியாக அவர்களை கத்தியினால் குத்தினான் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். யார் அது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேராக நின்றவன் நயவஞ்சகன். இவர்கள் பள்ளியில் வந்தார்கள், தொழுதார்கள். அவர்கள் நயவஞ்சகர்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது எங்களுக்கு தேவையில்லாத விடயம். நான் என்னுடைய இபாதத்தை சரியாக செய்கின்றேனா, நான் என்னுடைய விடயத்தில் தெளிவாக இருக்கின்றேனா, என்னுடைய இபாதத்தை நான் செய்து கொண்டு சென்றால் சரி.